படத்துங்களில் நடிக்கிறதுக்காக கேரளாவிலேருந்து மும்பைக்கு வந்தாங்க மரியா சூசைராஜ். வந்தவங்க கடைசியில் படத்தில் நடிக்கலை, ஒரு கொலையை செஞ்சுட்டு போலீஸ்கிட்ட தான் நடித்தாங்க. என்னன்றதை நம்ம முழுசாக பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மிஸ்ட்ரி டைரி. நீரஜ் குரூவர் அப்படின்ற ஒருத்தர் மே 7, 2008 அன்னைக்கு நைட்லேருந்து அவரை காணோம். அவருக்கு ஃபோன் பண்ணாலும் அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அவரை பெற்றவங்க கான்பூரில் இருந்தாங்க. மும்பைக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம். அவங்க பேரண்ட்ஸ் நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபோன் பண்ண ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க. பண்ணி பார்த்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் விசாரித்து பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பதிலும் இல்லை. நீரஜ் இஸ் மிஸ்ஸிங். போலீஸ்கிட்ட அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதோட வெளிப்பாடாக போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரித்ததில் அவங்க ஃபஸ்ட்டு நீரஜோட லாஸ்ட் மொபைல் லொக்கேஷன் அவர் காண போகிறதுக்கு முன்னாடி எங்கேன்றதை பார்த்தாங்க. அது ஒரு காட்டை காட்டுச்சு. மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற தானேன்ற ஒரு ஊரில் மன்சூர்ன்ற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே காட்டுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்திருக்காரு அப்படின்னு செக் பண்ணும்போது அது காட்டின லொக்கேஷன் தான் மரியாவோட ஃப்ளாட். காணாமல் போன நீரஜுக்கும் நடிகை ஆகணும்னு சொல்லிட்டு வந்தக்கும் என்ன சம்பந்தம் வாங்க பார்க்கலாம். நீரஜ் மும்பையில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டிவி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார், ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக. அதோட வெளிப்பாடாக மரியா சான்ஸ் கேட்டு வரும்போது அவருக்கு பழக்கமானாங்க. அவரும் வந்துட்டு மரியாவுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சான்சஸ் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ரீசெண்டாக ஒரு புதுசான அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க ஷிஃப்ட் பண்ணி. அதில் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு நீரஜ் அன்னைக்கு நைட்டு மரியாவோட ஃப்ளாட்டுக்கு போயிருந்தார். நீரஜும் மரியாவும் ஷிஃப்ட் பண்ண வீட்டோட திங்ஸை அடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த அந்த ஈவினிங் அவங்களுக்கு சடனாக டோர் நாக் பண்ணிவிட்டு வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் கெஸ்டாக மரியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. அவர் தான் ஜெரோம் மேத்யூ. அவர் யாருன்னா மரியாவோட ஃபியான்சே. கொச்சியில் இருந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மரியாவுக்கு சொல்லாமல் அவர் இங்கே மும்பைக்கு வந்திருக்கார். கொச்சியிலேருந்து வந்த ஜெரோம் மரியாவை நீரஜ் கூட பார்த்த உடனே இந்த வாக்குவாதம் சண்டையில் முடிஞ்சு அது கடைசியில் கத்தி எடுத்து கொலையாக மாறிச்சு. வீட்டுக்கு திங்ஸ் அடி கொடுத்து ஹெல்ப் பண்ண வந்த நீரஜ் உயிரை விட்டு அந்த திரையில் படுத்து கிடந்தார். சர்ப்ரைஸ் பண்ண வந்த ஜெரோம் கொலையாளியாக கத்தியோட அங்கே மரியா முன்னாடி நின்னார். இங்கே ஜெரோம் அழுததுக்கப்புறம் அவர் சரண்டர் ஆவாக இருந்தால் நம்மளாம் நினைப்போம். ஆனால் அங்கே நடந்தது வேறு. மரியாவும் ஜெரோமும் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிறது எப்படின்ட்டு இல்லை, இந்த எவிடன்சஸை எப்படி அழிக்கலாம், இந்த டெட் பாடியை எங்கே ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்றத பற்றி பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க அன்னைக்கு இரவு. இப்போது இந்த டெத்துக்கு அப்புறம் மரியாவும் ஜெரோமும் பிளான் பண்ண விஷயங்கள் என்னென்னா இந்த டெட் பாடியை நம்ம எப்படி மறைக்க போகிறோன்னுட்டு. அதோட வெளிப்பாடாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போயிட்டு பேகு, பெட்ஷீட்டு, கத்தி இப்படின்னு சொல்லிட்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. மரியாவும் ஜெரோமும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெட் பாடியை பீஸாக வெட்டி பேக்கில் பெட்ஷீட்டை வச்சு சுற்றிருக்கிறாங்க. சுற்றி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே கொண்டு போய் போடலான்றது தான் அவங்களோட பிளான். அதுக்கு அவங்க தேர்வு செஞ்ச இடம்தான் மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற தானேயில் மன்சூர்ன்ற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இவங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறங்கும்போது செக்யூரிட்டி கார்டு மரியாவையும் ஜெரோமையும் பார்த்துருக்காங்க. பார்த்ததோடு இல்லாமல் இவங்க ஏதோ ஒரு பெரிய பேகை தூக்கிட்டு வர முடியாமல் தூக்கிட்டு வந்து காரில் வைக்கிறதையும் பார்த்துருக்குறாங்க. செக்யூரிட்டி, என்னம்மா இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு, இல்லை பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்புக்கு போகிறேன், அதுக்காக தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த காரை வாங்கிட்டு வந்திருக்கேன், நானும் என் ஃபியான்சேவும் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மரியா. இதை கேட்ட செக்யூரிட்டி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த பேகை தூக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த பேக்கில் இருக்கிறது திங்ஸ் இல்லை, டெட் பாடின்றது மரியாவுக்கும் ஜெரோமுக்கும் மட்டும்தான் தெரியும். செக்யூரிட்டிக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. அடுத்து மிஸ்ஸிங் கேஸாக ஃபைலான நீரஜோட கேஸ்
போலீஸ் இந்த சைடில் அவங்களோட விசாரணையை ஆரம்பித்தாங்க. விசாரணையில் அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நீரஜோட ஃபோன் கடைசியாக மன்னூர்ன்ற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குதுன்னுட்டு. அதுக்கு முன்னாடி கடைசியாக காட்டின லொக்கேஷன் மரியாவோட அப்பார்ட்மெண்ட் ப்ளஸ் கடைசி ஃபியூ கால்ஸ்லேயுமே மரியாவோட நேம் இருந்திருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடாக போலீஸ் போன இடம்தான் மரியாவோட வீடு. விசாரணை ஆரம்பித்த போலீஸ் ஃபஸ்ட்டு கேட்டது, நீரஜ் இங்கே வந்தாரா, நீங்கள் அவரை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு மரியா சொன்ன பொய், நீரஜ் இங்கே வந்திருந்தார், ஃபோனை இங்கேயும் மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் கிளம்புறதுக்கு முன்னாடி, கடைசியாக ஃப்ரெண்ட்ஸோடு போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மரியா என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் பக்கத்தில் மாலுக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. போலீஸ் செக் பண்ணதில் மரியா மாலுக்கு போயிட்டு வந்தது உண்மை தான். ஆனால் மரியாவோட ஃபோனும் நீரஜோட ஃபோனும் ஒரே டவரில் அந்த காட்டுப்பகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறதையும் போலீஸ் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. மரியா சொல்கிறது பொய்ன்றதும் போலீஸ்க்கு தெரியும். மரியாவோட ஃபோனில் இருந்து வேறு யார் யாருக்கு என்னென்ன கால்ஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தாங்க. அந்த தேடலோட வெளிப்பாடாக போலீஸ்க்கு கிடைச்ச அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மரியாவோட நம்பர்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பருக்கு மட்டும் நீரஜ் காணா போன நாள்லேருந்து நிறைய கால்ஸ் போனதை பார்த்துருக்குறாங்க. அது யாரோட நம்பர்னு ட்ரேஸ் பண்ணும்போது தான் தெரிய வந்தது அது ஜெரோமோட நம்பர்ன்ட்டு. இது வரைக்கும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் கிடச்சது எல்லாமே டிஜிட்டல் க்ளூஸ், மொபைல் சிக்னல்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ் இப்படின்னு மட்டும்தான். இன்னும் அவங்களுக்கு ஒரு சரியான ஆதாரமோ நீரஜ் எங்கே இருக்கிறாருன்றதை பற்றியும் எதுவுமே தெரியாது. அப்போ தான் விசாரணையில் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. அது வேறு யாரும் இல்லை, மரியாவோட செக்யூரிட்டி கார்டு. போலீஸ் விசாரணையில் சொன்னது என்னென்னா, மரியா மேடமும் இன்னொன்று உயரமானவரும் சேர்ந்து நீரஜ் காணா போன அதே நாள் அதே நைட் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்புக்கு கிளம்புனதாக, அவங்க ஒரு பெரிய பேக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனதாகவும், அதை இந்த செக்யூரிட்டியும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி காரில் எடுத்து வச்சதா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. எல்லா ஆதாரத்துக்கு அப்புறமும் போலீஸ் மரியாவை தனியாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. விசாரணையோட வெளிப்பாடாக மரியா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உண்மையை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்னென்னா, மரியா கூப்பிட்டு போன இடம் போலீஸு மன்சூர்ன்ற காடு. அது மும்பையிலேருந்து சுமாராக ஒரு 80-90 கிலோமீட்டர் தள்ளி தானேயில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதி. அங்கே மரியா வந்துட்டு போலீஸை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்த போலீஸுக்கு கிடச்சது நீரஜோட சாம்பல் மட்டும்தான். ஏன்னா மரியாவும் ஜெரோமும் சேர்ந்து நீரஜை அந்த இடத்துல வச்சு எரிச்சிருக்கிறாங்க. நீரஜ் போட்டிருந்த ஒரு தங்க செயின் அங்கே இருந்தது எரிஞ்ச சாம்பலுக்கு நடுவில். இதை பார்த்த போலீஸ் நீரஜோட அப்பாவை கூப்பிட்டு இது அவரோட பையன் தானான்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரித்ததில் கன்ஃபார்ம் ஆனது என்னமோ வந்துட்டு அது நீரஜ் போட்டிருந்தது செயின்ன்றது. நீரஜோட பாடி ப்ளஸ் அவரோட செயின் இதெல்லாம் வச்சு அவங்க அப்பா கிட்ட ரிகவரி பண்ணதுக்கப்புறம் மேற்கொண்டும் போலீஸ் மற்ற ஆதாரங்களை தேட ஆரம்பித்தாங்க. என்னென்னா, மரியா சொன்னதுபடி மரியாவோட வீட்டில் தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற இதில். ஆனால் அங்கே மரியாவோட வீட்டில் எந்த ஒரு பிளட் ஸ்டெயின்ஸுமே இல்லை, திரையில் செவுத்தில் எங்கேயுமே. அப்போ தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்து செக் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் லுமினால் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. இது என்னென்னா வந்துட்டு பிளட் ஸ்டெயின்ஸை என்ன தான் நம்ம கழுவினாலும் யூவி லைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க செக் பண்ணதில் அங்கே பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்ததுக்கான அடையாளத்தை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மரியாவோட அப்பார்ட்மெண்ட்டில். எல்லா ஆதாரங்களையும் திரட்டினதுக்கப்புறம் போலீஸ் மரியாவையும் ஜெரோமையும் கோர்ட்டில் ஒப்படைச்சாங்க. 2008 நடந்த இந்த கொலைக்கு 3 வருஷம் கேஸ் நடந்தது. 2011 இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் வெளியே வந்தது. கேஸோட ஜட்ஜ்மெண்ட் ஒரு வித்தியாசமானது. இந்த கொலையை செஞ்ச ஜெரோமுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடச்சிது. அதுக்கு துணை போனதுக்காகவும் ஆதாரங்களை அளிக்கிறதுக்கு உதவியாக இருந்ததுக்காகவும் மரியாவுக்கு கிடைச்ச தண்டனை என்ன 3 வருஷம். கேஸோட கிளைமேக்ஸ் இன்னும் ஷாக்கானதாகவும் ட்விஸ்டானதாகவும் இருக்கும். என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? மரியாவுக்கு கிடைச்ச தண்டனை 3 வருஷத்துக்கானது. அவங்க ஆல்ரெடி இந்த கொலைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் 3 வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்காக அவங்கள கோர்ட் விடுதலை பண்ணிட்டாங்க. கடைசியில் நீரஜோட சாவுக்கு நீதி கிடைச்சதா அவங்க ஃபேமிலி என்ன மனநிலைமையில் இருந்திருப்பாங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு கேஸில் சந்திப்போம். பாய்.